ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு டூர் போகிறேன். ஸோ எந்த டூருக்கு போகிறேங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ எங்கள் சித்தப்பா ஊர்லேருந்து வந்தனால நாங்கள் சடனாக ஒரு டூர் பிளான் பண்ணி டூர் கிளம்பிட்டோம். எனக்கும் லீவ் விட்டதுலேருந்து வீட்டிலே இருக்கிறனால ரொம்ப போர் அடிச்சிதுங்க. ஸோ ஜாலியாக அதுவும் எங்கள் பைக்லேயே நாங்கள் டூர் போகிறோம். நான், என் தம்பி, எங்கள் சித்தப்பா, நாங்கள் 3 பேர் தான் போகிறோம். போகும்போதே இந்த இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு போகவே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, களக்காட்டில் உள்ள தலையணை ஃபால்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இந்த அடிக்கிற வெயிலில் ஜம்முன்னு ஒரு குளியல் போடலான்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோம். ஃபால்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம டிக்கெட் எடுக்கணும். ஒருத்தருக்கு 30 ரூபா டிக்கெட் வாங்கினாங்க. நம்ம ஓன் வெஹிக்கிளில் வந்திருந்தோன்னா அதுக்கு தனி சார்ஜஸ் உண்டு. நாங்கள் பைக்கில் வந்தனால 40 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் நம்ம டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு இனி ஃபால்ஸ்குள்ளே தான் போக போகிறோம். நம்ம டிக்கெட் எடுத்த இடத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்தாலே ஃபால்ஸ் இருக்க ஏரியாவுக்கு வந்துடலாம். இங்கேயே ஃபுட் கோர்ட்லாம் வச்சுருந்தாங்க. நல்ல ஒரு குளியல் போட்டுட்டு மதியானம் நல்லா வயிறு பசிக்கும். ஸோ சாப்பிட்டுட்டு ஜாலியாக வீட்டுக்கு போகலாம். திரும்பியும் இங்கே ஒரு கிட்ஸ் பார்க் கூட இருந்துச்சு. இது வழியாக தான் நம்ம ஃபால்ஸ்குள்ளே போகணும். இன்றைக்கி சண்டேங்கிறனால ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாரெல்லாம் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு நேச்சர்னால் ரொம்ப பிடிக்குங்க. அதுலேயும் இந்த ஃபால்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் ஏரியாலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அடிக்கடி டென்ஷன் ஆகிறீங்க, ஒர்க் ப்ரெஷர் இல்லை ஸ்டடீஸில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி பிளேஸுக்கெலாம் வாங்க. ஸோ மைண்ட்லாம் ரிலாக்ஸ் ஆகும். ஏன்னா இங்கே உள்ள இந்த ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி, தூய்மையான காற்று, அடர்ந்த மரம், அதுக்கு இடையிலேருந்து வர சூரிய ஒளி, இந்த பறவைகளோட சத்தம், இது எல்லாத்தையுமே இந்த தண்ணிக்கு நடுவில் இருக்க பாறையில் உட்காந்து பார்த்திங்கன்னா அந்த வியூ சொல்லவே முடியாது. மனசில் தான் கஷ்டம் இருந்தால் கூட அது எல்லாமே அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். மனசுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது லீவ்லாம் விட போகிறனால இந்த மாதிரி ஃபேமிலியாக டூராக வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். வீட்டுக்குள்ளேயே மொபைல் ஃபோன்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வெளியெல்லாம் பாருங்கள். கடவுள் எதுக்கு இந்த மாதிரி அற்புதமான இயற்கையெல்லாம் படைச்சு வச்சுருக்காங்க, நம்மளாம் பார்த்து ரசிக்க தானே. அது மாதிரி இந்த மாதிரி வெளியெல்லாம் ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். என் தம்பியும் நல்லா என்ஜாய் பண்ணான். இந்த தண்ணியை பற்றி சொல்லியே ஆகணுங்க. அப்படியே முத்தா அடியில் உள்ள அந்த கல்லெல்லாம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது. அந்த அளவுக்கு தண்ணி ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. தண்ணி அப்படியே ஜில்லுன்னு இருந்துச்சுங்க, ஐஸ் தண்ணி மாதிரி. நான் மரத்துக்கு மேலாம் ஏறி உட்காந்து போஸ் கொடுத்துட்டு இருந்தேன். ஜெல்லின் செம்மையாக என்ஜாய் பண்ணான். ஒரே ட்ரெஸ்ஸில் ஃபோட்டோ எடுத்தனால போர் அடிச்சிச்சுன்னு சொல்லி என் தம்பி குளிச்சுட்டு தானே இருக்கான். அவனோட டிஷர்ட் போட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு ஃபோட்டோ எடுத்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது என்னன்னே தெரிலங்க, நம்ம ட்ரெஸ்ஸில் நம்ம அழகாக இருக்கமோ இல்லையா, நம்ம கூட போட்டு ட்ரெஸ் போட்டால் இன்னும் அழகாயிருவோம். இந்த மாதிரி நீங்கள் யாரெல்லாம் பண்ணுவீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நாங்கள் இந்த டூரை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பாய்.